ஃபஸ்ட்டு தேவையான அப்பளத்தை நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி 2 அப்பளத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம நீளமாக வந்துட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையான அளவு அப்பளத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 அப்பளம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 பல் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது கூடவே கொஞ்சம் வாசனைக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சின்னதாக கட் பண்ண ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் நல்லாவே வந்து மாறிடுச்சு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட வந்து சேர்த்துட போகிறோம். ஸோ நம்ம எந்த ஒரு தண்ணியும் வந்து ஆட் பண்ணக்கூடாது. சேர்த்துட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் வரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக அதோடைய பச்சை வாசனை வந்து நம்மளுக்கு போகணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலரும் நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதோடைய பச்சை வாசனையும் நல்லாவே வந்து போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா பொடி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த நான்வெஜ் ஸ்மெல்லுக்காக வந்து ஆட் பண்ணுறோம். இது இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு நம்ம டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும். நல்லா ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப வந்துட்டு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்பளத்தில் வந்து ஆல்ரெடி வந்து உப்பு இருக்கும். ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க அப்பளத்தை இதில் வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் பொரிச்சு வச்சுருக்க அப்பளத்தை இதில் வந்து சேர்த்துடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட பார்த்தீங்கன்னா இதை வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய அப்பளம் மசாலா வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி கன்ஃபார்ம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.